வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து எப்படின்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் நம்ம ஸ்டுடியோவில் வந்து நெயில் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் லேஷ் அப்பாயின்மெண்ட்ஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட். ஸோ அதை தான் வந்து vlog-ஆ காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன், குளித்து வந்து விட்டேன். இதுதான் ஆக்சுவலி யூனிஃபார்ம்னா ஒயிட் டாப், கீழே பேண்ட் வந்து எது வேணால் போடலாம். அதனால நான் வந்து கம்ஃபர்டபுளாக இப்போ ரீசெண்டாக மிந்த்ராவில் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் வந்து ஒரு பேண்ட், காட்டன் பேண்ட் போட்டிருக்கேன். பட் இதுதான் யூனிஃபார்ம், ஒயிட் கலர். நாங்கள் டப்பா இருக்குது, காலி டப்பா, அதை விட்டுருவோம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் மாதிரி இருக்கு இல்லையா. புக்கிங்க்கு நம்ம வந்து அப்படி கலராக போட்டு போகிறோம். இதுக்கு வந்து டெய்லி ஒரு யூனிஃபார்ம் மாதிரி சேம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் சேம் கலர் அந்த மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து ஒயிட் டாப்பாக வந்து சூஸ் பண்ணேன். பிளாக் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஏன் அது பிளாக் எடுக்கல அப்படின்னா, எங்கே போனாலும் நம்ம வந்து சலான் எங்கே போனாலுமே ஒர்க் பண்ணுறவங்க பிளாக் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் ஓகே அதே மாதிரி இருக்குமே அப்படின்ற காரணத்தினால் நான் வந்து ஒயிட் சூஸ் பண்ணேன். இது வந்து அதில் ஒரு புது டாப், செம்ம கம்ஃபர்டபுள், அவ்வளோ மெலிசா சாஃப்டாக க்ளவுடு மாதிரி இருக்குது இந்த டிஷர்ட்டு. ஸோ இப்போ லைட்டாக வந்து தலையெல்லாம் வாரிட்டு போக வேண்டிதான். உங்களுக்கு இந்த மாதிரி vlogsலாம் பிடிக்கணும், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் vlog வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஒரு இதை சொல்லிடுறேன். நெயில் அண்ட் லேஷ் அப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதோட ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் என்ன, எவ்வளோ காஸ்ட், அது எவ்வளோ ஜெல் பாலிஷ், அந்த இதெல்லாம் இருக்கும். சவுண்டு, டிவி சவுண்ட் அவ்வளோ சவுண்டு. அதோட 40% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ வந்து 500க்கு ஜெல் பாலிஷ் அப்படின்னு நான் நார்மலாக சார்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுலேருந்து 40% ஆஃப். 50 ரூபாய் கிரிஞ்சு. இப்போ வந்து நான் கிளம்பிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ஃபைனலி தலைவாரி ரெடி ஆயாச்சு. ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு லிப் பாம் போட்டிருக்கேன். வேறு எதுவும் மேக்கப் அந்த மாதிரி போடல. பேர் ஃபேஸாக போகிறோம். அண்ட் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து குட்டியாக ட்விஸ்ட் பண்ணி நான் வந்து ஹேர் பின் குத்திட்டேன். அண்ட் அவ்வளோதான், நம்ம கிளம்பலாம். போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாண்டு மாட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் பொருட்கள் தான் தேவைப்பட்டது அப்படின்னு போகிற வழியில் டேடி வந்து அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு. அங்கே வந்து நிறைய இன்னும் குட்டி குட்டி வேலைலாம் பெண்டிங் இருந்தது. அதனால போகும்போதே அப்படியே சேர்ந்து அவர் அதை பார்க்க, நான் வந்து கிளைண்ட்டை பார்க்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ன்ட்டு. என்னன்னா, நான் வந்து கிளையண்ட் வரதுக்கு முன்னாடியே காலையிலேயே நான் போயிட்டேன். ஸோ தட் அவங்க வரதுக்கு முன்னாடி நெயில் டேபிள் வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தது. கம்ப்ளீட் ஆனால் தான் என்னால் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு நான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க வரதுக்குள்ளே எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணணும். இதுதான் வந்து நிலைமை. நான் எல்லாமே ஃபர்னிச்சர்லாம் வந்து கவர் போட்டு வச்சுருந்தேன், அது தூசி படாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டாண்டு மாட்டிட்டோம்ல, இந்த செடிலாம் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியாமல் ஒரு ஐடியாவே இல்லாமல் வாங்கினேன். பட் ஆனால் பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது வச்ச அப்புறம். அண்ட் நியான் சைனும் வந்து அன்னைக்கு தான் நம்ம ஆன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடைசியாக வரும்போது தான் ஒரே சண்டை அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதனால எதுவுமே ரெடி பண்ணாமல் நம்ம கிளம்பிட்டோம். இப்போ தான் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுக்கி வச்சுட்ருக்கோம். நான் வந்து நெயில் பாலிஷ்லாம் இந்த பேஸ்டல் கலர்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த மைல்டாக கியூட்டா கலரா அதெல்லாம் வந்து லைனா அந்த ஸ்டாண்ட்ல வச்சு அழகா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து ஜெல் பாலிஷ், சன்லைட் படக்கூடாது. ஸோ எப்படி இருந்தாலும் ரூம்ல வந்து ஃபுல்லா நான் வந்து டார்க்கான கர்டன் போட்டு நான் ஃபுல்லா மறைச்சிருவேன், சன்லைட்டே வராது. ஸோ டேபிள் செட் பண்ணியாச்சு. ட்ரா வந்து செட் பண்ணல, ஏன்னா அது ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கா. அதனால ட்ரா மட்டும் டேபிள்ல வந்து மாட்டல. இதுதான் இப்போதைக்கு இருக்கு செட்டப். அண்ட் வெளியே வந்து மெயினா அந்த நேம் போர்டு அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே வைக்கல. இந்த மாதிரி கிராஸ் வால் வச்சு அதுல நியான் சைன் வைக்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இன்னும் கிளைண்ட் வரதுக்கு எவ்வளோ டைம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சமா குட்டியா அடுக்கி வைக்கிற வேலையெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வேலை தான் நம்மளுக்கு பிடிக்கும்ல, இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றது. அதனால அதை வந்து ஜாலியா நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு செம்ம தெரப்பியூட்டிக்கா இருக்கும். நான் எப்ப ஸ்டுடியோ போனாலும் சும்மா எதையாவது எடுத்து திருப்பி அடுக்கி வைக்கிறது தான் என் வேலையே. அதுதான் வந்து நல்லாவும் இருக்கு, ஜாலியா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுக்கி வைக்கிறது. கலைச்சிடணும், கலைச்சிட்டு திருப்பி அடுக்கி வைக்கணும், அந்த மாதிரி.
ஸோ கிளையண்ட் வரதுக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. இது வந்து நான் புதுசா வாங்கின ஏப்ரன். நெயில் எல்லாம் பண்ணும்போது ஃபுல்லா டஸ்டா இருக்கும்ல, அதனால இதை வாங்கினேன். இது செம்ம கியூட்டா இருந்தது. காட்டன்ல பிரிண்ட்லாம் வந்து அவ்வளோ பிரிட்டியா இருந்தது, அதனால எடுத்தேன். இதுதான் வந்து ஃபைனல் செட்டப். நெயில் அண்ட் லேஷ் ரூம் இப்படிதான் இருக்கு. செம கோசியா இருக்குல்ல. எனக்கு வந்து இந்த செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கிளையண்ட்ஸ் வரவங்களும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, உள்ள வந்த டைம் போறதே தெரியல, நல்லா கோசியா இருக்கு, கம்ஃபியா இருக்கு உள்ள வரதுக்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளையண்ட் வந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து வெறும் ஜெல் பாலிஷ் அண்ட் ஒரே ஒரு ஃபிங்கர்ல மட்டும் அவங்க வந்து டிசைன் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க நெயிலே வந்து லைட்டா ஷேப் பண்ணி நெயில ப்ரெப் பண்ணி நம்ம வந்து ஜெல் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணலாம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையா இருந்துச்சு. என்ன சொல்றது, சூப்பரா இருந்துச்சு. அவங்க செம்மையா செலக்ட் பண்ணியிருந்தாங்க டிசைனும். அடுத்தது வந்து நெயில் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்திருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நெயில் அண்ட் டோ நெயில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நெயில்ஸ்க்கு வந்து எக்ஸ்டென்ஷன், டோ நெயில் வந்து அது வெறும் ஜெல் பாலிஷ் தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம நெயில் பாலிஷ் வைக்கிறோம். இவங்க வந்து ரெஃபரன்ஸ்க்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு நெயில் செட் வந்து பண்ணியிருந்தேன் எனக்கே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை எனக்கு ரிமூவ் பண்ணவே எனக்கு அந்த டைம்ல மனசே வரல. அந்த மாதிரி இருந்தது. அவங்க அதை தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதுதான் வேணும்னு. நம்ம அதை தான் பண்ணி விட்டுருந்தோம். அடுத்து நம்ம டோஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து கேமரா வந்து வைக்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. கிளையண்ட் ஃபேஸ் தெரியக்கூடாது. பட் ஆனால் நான் என்ன பண்றதுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக எனக்கு கேமரா ஒழுங்கா எங்கேயுமே வைக்கிறதுக்கு இது கிடையாது. கேமரா என்னன்னா, நான் இது எடுத்துட்டு வரல. என்னதான் அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு வரல. அதனால எனக்கு ஒழுங்கா ஃபிக்ஸ் பண்ண முடியல எங்கேயுமே. ஸோ இதுதான் அவங்க சூஸ் பண்ண கலர் டோஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, கிளீன் பண்றது, அந்த மாதிரி வேலைலாம் போயிட்டு இருந்தது. நான் திருப்பி அந்த நெயில் பாலிஷஸ்லாம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணாம இருந்தேன். அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தேன். தம்பி வந்திருந்தான் மத்தியானம் அந்த டேபிள்லாம் வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அவன் ஈவினிங் மேல கிளம்பிட்டான். டாடி மட்டும்தான் வெளியே வெயிட் பண்ணாரு. கிளீன் பண்ணி செட் பண்றதெல்லாம் செட் பண்ணி அடுக்கி வச்சாச்சு. நம்ம இப்போ வந்து கிளம்பலாம். வெளியே அவங்க வந்து லைட் மாட்டிட்டாங்க. வெளியும் லைட் போட்டோன்னே இந்த மாதிரி பிங்க் கலரா செம வைபா இருந்தது. அவ்வளோதான், கடையை வந்து இழுத்து சாத்திட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். டாடி வந்து நம்மளை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டாரு. இதோட நானும் vlog முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு சொல்லுங்க இந்த ஸ்டுடியோ vlogலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு பர்சனலா இந்த மாதிரி vlogலாம் பார்க்கறதுக்கு பிடிக்கும். சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். Hope you guys like this video. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Bye.